எப்போ நான் ப்ரௌனி செஞ்சாலும் ஃபஸ்ட் டைம் செஞ்ச ப்ரௌனி தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன் அப்படி ஒன்றா நல்லா வந்துச்சுன்னா இல்லை, நம்ம செஞ்ச விதம் அப்படியே ஃபுல்லாக வந்து சொதப்பிடுச்சு. இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனி எனக்கு அடிக்கடிக்கு ஞாபகம் வரும். சரி நான் அப்படிலாம் ப்ரௌனி செஞ்சினேன் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நான் மனசை தளர விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணங்காட்டின்னு இந்த மாதிரி கிரிங்கிள் டாப் கிடச்சிச்சு எனக்கு. கிரிங்கிள் டாப் வந்தால் தான் ப்ரௌனி அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தாட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நம்ம ஏதோ சொதைப்பிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுவேன். இந்த ப்ரௌனி வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன் வந்து நேற்றுக்கு ஆர்டர் பண்ணும் போதே கேக்கு கூட இந்த ப்ரௌனியுமே 1/4 kg ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் 1/4 kg ப்ரௌனி ஆர்டர் எடுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி அக்கா இனிமேல் நாங்கள் 2 பேர் தான் இருக்குங்க, 1/2 kgலாம் எங்களுக்கு வேண்டாம் 1/4 kg மட்டும் கொடுங்க. நிறைய பேர் எங்கிட்ட இப்படி தான் கேட்டாங்க. சரி நம்மள நம்பி நம்ம கஸ்டமர் வந்து ஏமாந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் 1/4 kg ப்ரௌனி ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களும் எங்கிட்ட ஆர்டர் பண்ணுறது இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.